சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது எந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. நான் வந்து 7 முட்டை உடைச்சு ஊத்திக்க போறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்தலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிளைன் கிண்ணமா எடுத்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருங்க. கலக்கி வச்சிருக்க முட்டை இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல இத போல ஒரு கிண்ணமோ ஒரு பிளேட்டோ இதெல்லாம் தண்ணி புடிச்சு கூட இப்படி வச்சிடுங்க. நம்ம மேல வெயிட் வச்சுட்டோமா உட்காந்துரும். இது மேலவே ஒரு மூடி போட்டுருங்க. வச்சு மூடிட்டு ஒரு 10ல இருந்து ஒரு 12 நிமிஷம் விட்டாலே போதும். இப்ப பார்க்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடலாம். இத போல சுத்தி ஒரு கோடு போட்டுட்டு இப்படி மேல தட்டிட்டு எடுத்தாலே ஈஸியா வந்துடும். பாக்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். ஒரு 3 கிராம்பு, குட்டியா ஒரு பட்டை, கொஞ்சமா ஜீரகம் சேர்த்தலாம். ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். லைட்டா ஓரளவுக்கு வதக்கி விட்டுருங்க. 4 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி இருக்கேன். இந்த அளவுக்கு தான் நல்லா வதங்கி வரணும். 3 பச்சை மிளகாய் 2ஆ கீறி வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 மீடியமான தக்காளி எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன். பச்சை வாசனை போற வரலும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். 3 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்தலாம். 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்தலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். பார்க்கலாம், எண்ணெய் தனியா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம முட்டை சேர்த்தலாம். கொஞ்சமா கஸ்தூரி மெதி, முட்டை மசாலா ரெடி.